விடுமுறை நாளான இன்று குற்றாலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் தேவராஜன். தேவராஜன், தற்போது சுற்றுலா பயணிகள் கூடுதலாக வர தொடங்கியதை அடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது பலப்படுத்தப்பட்டிருக்கா? மேலும் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்களா? விவரங்களை சொல்லலாம். ஆமா, அதாவது குற்றாலத்துல இந்த ஆண்டு சீசன் சரியாக நிலவாததால் அவ்வப்போது மழை பெய்வதும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதும் தடை விதிப்பதுமாக இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக தென்காசி மாவட்டத்தில் மழை அடியோடு நின்றுவிட்ட நிலையில் அருவிகளுக்கு மட்டும் தண்ணீர் வரத்து சீராக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விடுமுறை நாளான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்துக்கு வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலி அருவிகளில் ஆகிய அருவிக்கரைகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அருவிக்கரைகள் களை கட்டியிருக்கிறது. சீராக உள்ள தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக நீராடி கொண்டு இருக்கிறார்கள். அதே சமயம் மக்களின் பாதுகாப்பு கருதி போலீசாரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக மெயின் அருவியில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே வரிசை முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. 10 பேர் 20 பேர் கொண்ட சிறு சிறு குழுக்களாக அவர்கள் போலீசார் பாதுகாப்புடன் அனுமதித்து வருகிறார்கள். இதனால் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட நேரம், சிறிது நேரமே குளித்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக குளிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் குற்றாலத்தில் இன்று வறண்ட வானிலையை காணப்படுகிறது. அதாவது தற்போது சாரலும் இல்லை, குளிர்ந்த காற்றும் இல்லை. எனினும் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்திருப்பதால் மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது நீண்ட நாட்களுக்கு பிறகு அருவிக்கரைகள் களை கட்டியிருப்பதால் குற்றாலத்தில் உள்ள வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக உணவக உரிமையாளர்கள், டீ கடைகள் நடத்துவோர் நல்ல வியாபாரம் இருக்கிறது என்பதால் அவர்களும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.